குஜராத் கடல் எல்லைக்கோடு அருகே 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 86 கிலோ போதைப் பொருளை கைப்பற்றிய பாதுகாப்பு படையினர் 14 பாகிஸ்தானியர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்திய கடலோர காவல் படையின் ராஜ்ரதன் கப்பலில் பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கு பணியக அதிகாரிகள் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது நேற்றிரவு அரபிக்கடலில் போர்பந்தருக்கு மேற்கே சந்தேகத்திற்குரிய பாகிஸ்தான் படகை அடையாளம் கண்டு சுற்றி வளைத்து சோதனையிட்டதில் 60 மூட்டைகளில் இருந்த 86 கிலோ போதைப் பொருட்களை கைப்பற்றினர். அதன் மதிப்பு 600 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தியதாக படகில் இருந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 14 பணியாளர்களும் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் போர்பந்தர் கடற்கரையில் 3300 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட போது 5 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் இயங்கி வந்த போதைப் பொருள் தயாரிப்பு ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இயக்கப்படும் வாகனங்களில் மருத்துவர், வழக்கறிஞர், காவல்துறை, ஊடகம் என தனிநபர் அதிகாரத்தை குறிக்கும் ஸ்டிக்கர்களை இனி வாகனங்களில் ஒட்டக்கூடாது என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. யாரெல்லாம் இந்த ஸ்டிக்கர்களை ஒட்டலாம், யாரெல்லாம் ஒட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், ஊடகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றும் தனிநபர்கள் தங்கள் பதவியையும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவது வழக்கம். ஆனால் இவ்வாறு ஒட்டப்படும் ஸ்டிக்கர்களால் சிலர் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் மற்றவர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் சென்னையில் தனிநபர் அதிகாரத்தை வெளிக்காட்டும் வகையிலான ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டக்கூடாது என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. அதன்படி தனிநபர் அதிகாரத்தை வெளிக்காட்டும் வகையில் வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை உடனடியாக அகற்ற சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. நம்பர் பலகை உட்பட வாகனத்தின் எந்த பகுதியிலும் அதிகாரத்தை குறிக்கும் ஸ்டிக்கர்கள் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக காவல்துறையினராக இருந்தாலும் தங்கள் சொந்த வாகனங்களில் போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்றும், மருத்துவர்கள் தங்களின் சொந்த வாகனங்களில் தங்கள் பதவியை குறிக்கும் வாசகம் அல்லது குறியீட்டை பயன்படுத்தக்கூடாது என்றும் போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். வழக்கறிஞர், அரசியல்வாதிகள், ஊடகத்தினர் என அனைவரும் இந்த புதிய நடைமுறையை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தலைமைச் செயலகம், நீதிமன்றம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும். அதே சமயம் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள அரசு வாகனங்களில் மட்டும் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் என்றும், தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனங்களில் அந்த நிறுவனம் சார்ந்த ஸ்டிக்கர்களை மட்டும் ஒட்டிக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ள சென்னை போக்குவரத்து போலீசார், கால் டாக்ஸி, டிராவல்ஸ் நிறுவனங்கள் போன்ற வாகனங்கள் தங்கள் நிறுவனத்தின் பெயரை ஒட்டிக்கொள்ள அனுமதி தந்துள்ளனர். நம்பர் பிளேட்டில் இது போன்ற ஸ்டிக்கர் ஒட்டி வாகனம் ஓட்டினால் முதல் முறை 500 ரூபாயும், இரண்டாவது முறை விதிமுறையை மீறினால் வாகன ஓட்டிகளுக்கு 1500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளனர். வாகனத்தின் பிற பகுதிகளில் ஒட்டப்படும் அதிகாரம் தொனிக்கும் ஸ்டிக்கர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். குஜராத் கடல் எல்லைக்கோடு அருகே 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 86 கிலோ போதைப் பொருளை கைப்பற்றிய பாதுகாப்பு படையினர் 14 பாகிஸ்தானியர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்திய கடலோர காவல் படையின் ராஜ்ரதன் கப்பலில் பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கு பணியக அதிகாரிகள் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது நேற்றிரவு அரபிக்கடலில் போர்பந்தருக்கு மேற்கே சந்தேகத்திற்குரிய பாகிஸ்தான் படகை அடையாளம் கண்டு சுற்றி வளைத்து சோதனையிட்டதில் 60 மூட்டைகளில் இருந்த 86 கிலோ போதைப் பொருட்களை கைப்பற்றினர். அதன் மதிப்பு 600 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தியதாக படகில் இருந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 14 பணியாளர்களும் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் போர்பந்தர் கடற்கரையில் 3300 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட போது 5 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் இயங்கி வந்த போதைப் பொருள் தயாரிப்பு ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.